நண்பர்களே, பண்டைய இந்தியாவை பாரத மன்னர் தான் நிறுவினார் என்பதையும் அவர் பெயர் கொண்டுதான் இந்தியா பாரதம் என்று அழைக்கப்படுகிறது என்பதையும் எல்லா இந்தியர்களும் ஒப்புக்கொள்கிறார்கள். ஆனால் இன்னைக்கு நிறைய பேர் அந்த பாரத மன்னர் துஷ்யந்தன் மற்றும் சகுந்தலையின் மகன் என்று கூறுகிறார்கள். துஷ்யந்தன் ஏற்கனவே ஒரு மன்னனாக இருக்கும்போது அவருடைய மகன்தான் இந்தியாவின் முதல் அரசர் என்று கூறுவது தவறு. உள்ளதை சொல்ல போனால் இந்தியாவின் பண்டைய வரலாற்றில் பரதன் என்ற பெயர் கொண்ட 4 வெவ்வேறு நபர்கள் இருந்திருக்கிறார்கள். அவர்களுள் ரிஷபதேவனின் மகன் பரதன் தான் இந்தியாவை நிறுவினார் என்று பாகவத புராணம் மற்றும் சமண இலக்கியங்கள் அறிவிக்கின்றன. இருப்பினும் இந்த ரிஷபதேவன் தான் நோவா என்பதும் அவரது மகனான பரதன் பைபிளில் காணப்படும் நோவாவின் மகன் சேம் என்பதும் மற்றொரு அறியப்படாத விஷயம். அதைத்தான் இந்த வீடியோவில் நாம் காணப்போகிறோம். ரிஷபதேவன் உலகின் தொடக்கம் என்று கருதப்படும் காலத்தில் வாழ்ந்தார் என்று இலக்கியங்கள் கூறுகின்றன. இது அவர்களின் நம்பிக்கைகளின்படி நோவாவின் ஜலப்பிரளயத்திற்கு பின் வந்த காலமாகும். அப்போ நோவா தான் ரிஷபதேவன். நண்பர்களே, அவருடைய மகன் பரதன் இந்தியாவை ஆண்டு வந்தார் இல்லையா? அவர்தான் பைபிளின் சேம். பின்னர் பரத மன்னனின் சகோதரனான பாகுபலி பரதனின் ராஜ்யத்தை கைப்பற்றுவதற்காக அவருடன் மல்யுத்தம் செய்து அவரை வென்றார். ஆனால் அவர் தன் சொந்த சகோதரனுடன் சண்டையிட்டதற்காக மிகுந்த மனவருத்தம் அடைந்து காட்டுக்கு போய் அங்கே நின்றபடியே தவம் செய்தாராம். அதைத்தான் பெங்களூருக்கு பக்கத்தில் சரவணபெலகுலாவில் ஒரு பெரிய சிலையா பண்ணி வச்சிருக்கிறாங்க. அப்போ இந்த சிலை பைபிளின் காமை குறிக்கிறது. இது எத்தனை கிறிஸ்தவர்களுக்கு தெரியும்? சரி, இப்போ பைபிளின் படி நோவாவுக்கு சேம், காம், யாப்பேத்து என்று 3 மகன்கள் இருந்தனர். அவர்களில் யாப்பேத்து இந்தியாவில் யயாதி என்று அழைக்கப்படுகிறார். இந்திய இலக்கியங்களின் பிரகாரம் அவர் தன் ராஜ்யத்தை தன் மகன் புருவுக்கு கொடுத்துவிட்டு உலக இன்பம் நாடி பயணிக்கலானார். இப்போ சேம் பரத மகாராஜா, யாப்பேத்து தான் யயாதி. அப்போ இந்த 3வது மகன் பாகுபலி காம் ஆகிறார். ஆனாலும் நான் இங்கே சொல்வதெல்லாம் அவ்வளவு நம்பக்கூடியதாக இல்லை இல்லையா? ஏன்னு கேட்டீங்கன்னா, இந்து மதத்தில் மட்டும் இல்லை, அவங்களுடைய எதிரி மதங்களான புத்த மதத்திலும் சமண மதத்திலும் கூட இந்த சேம் என்கிற நபரை அந்த அளவுக்கு ஒழிச்சு வைக்க பார்க்குறாங்க. நம்முடைய சோழ நாட்டில் பூம்புகார் நகரத்தில் சாமனுடைய ஆலயங்கள், அதாவது ஷேமுடைய ஆலயங்கள் இருந்திருக்கின்றன. அதையெல்லாம் மொத்தமாக மூடி மறைச்சிட்டாங்க. இது ஒரு பெரிய சதி திட்டங்க. இதை பற்றி தனியாக ஒரு வீடியோ பண்ணலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதுபோக பைபிளில் காம் என்று அழைக்கப்படும் காமதேவனுக்கு இந்தியாவில் வேலை கிடையாது. அவர் தனது மகனான குஷுடன் ஆப்பிரிக்காவில் இருந்தவர். ஏன்னு கேட்டிங்கன்னா, குஷுக்கு ஆப்பிரிக்கா சொந்தம். அதனால தான் பண்டைய இந்தியர்கள் ஆப்பிரிக்காவை குஷதீபம் என்று அழைத்தனர். பிறகு என்ன நடந்ததுன்னா, ஆப்பிரிக்காவில் காம் டயோனிசனுடைய தந்தையை கொன்று போட்டதால் டயோனிசஸால் விரட்டப்பட்டு எகிப்திலிருந்து இந்தியாவிற்கு வந்தார். அவர் தெற்கிலிருந்து இந்தியாவிற்குள் நுழைந்ததால் தமிழர்கள் அவரை நன்கு அறிந்திருந்தனர். அவர்கள் காமை காமன் என்றும் அவரது சகோதரர் சேமை சாமன் என்றும் அழைத்தனர். மேலும் மன்மதன் அப்படின்னு சொல்றோமே, அதுவும் காம் என்ற காமதேவன் தான். சாமவேதம் சேம் என்ற சாமன் என்பவரின் பெயர் கொண்டுதான் அவ்வாறு அழைக்கப்படுகிறது என்பதையும் நாம் காணலாம். இப்போ அவங்களுக்கு இடையில நடந்த இந்த மல்யுத்தத்தை பற்றி பேசுவோம். காம் சேமின் ராஜ்யத்தை பறிப்பதற்காக அவருடன் சண்டையிட்டு இருக்கலாம். மேலும் அவர் வென்றிருக்கவும் கூடும். ஆனால் இந்தியர்கள் கூறுவது போல அவர் மன வருத்தமும் அடையவில்லை, துறவரம் மேற்கொள்ளவும் இல்லை. உண்மை என்னவென்றால், எகிப்திலிருந்து காமை துரத்தி அடித்த அதே டயோனிசஸ் காமை தீர்த்து கட்டுவதற்காக தொடர்ந்து இந்தியா நோக்கி வந்தார். அதை அறிய வந்த காம் அவரிடமிருந்து மீண்டும் தப்பி ஓட நேரிட்டது. இதை கிரேக்க இலக்கியமான டயோனிசியக்கா நமக்கு அறிவிக்கிறது. காட்டு மிராண்டிகளை தண்டிப்பதற்காக டயோனிசஸ் இந்தியாவிற்கு வந்ததாக அது குறிப்பிடுகிறது. இப்போ அந்த காட்டு மிராண்டிகள் என்பவர்கள்
காமுடன் வந்த பூர்வ குடியினர் ஆவர். 1601 ஆண்டில் எழுதப்பட்ட நோவாவின் ஐரோப்பிய பயணங்கள் என்ற புத்தகத்தில் அவர்களை பற்றிய குறிப்பு உள்ளது. சரி, டயோனிசஸ் இந்தியாவை நோக்கி படையெடுத்து வருவதை கேள்வியுற்ற காம் மீண்டும் பாக்டீரியாவின் மலைப்பகுதிகளுக்கு தப்பிச் சென்றார். அங்கு அவர் அஹுரா மாஸ்டா வழிபாட்டவர்களின் ஜோரோஸ்டர் என்ற தீர்க்கதரிசி ஆனார். வரலாற்றாசிரியர் பெரோசஸ் இதை உறுதிப்படுத்துகிறார். சிறிது காலத்திற்கு பிறகு காமுடன் எகிப்திலிருந்து சேர்ந்து வெளியேற்றப்பட்ட அவருடைய மகன் குஷ் இன்றைய ஈராக் பகுதியில் உள்ள கிஷ் என்ற ஒரு நகரத்தை சிறிது காலம் ஆண்ட பிறகு இந்தியாவிற்கு வந்தார். அவருடன் கிருஷ்ணரும் விசுவாமித்திரரும் வந்தனர். இந்தியா வந்த குஷ் சாலை என்று பொருள்படும் கோசல நகரத்தை நிறுவினார். மேலும் கிருஷ்ணர் ரெய்வாத்தகா என்ற ஒரு மன்னனிடமிருந்து குஷஸ்தாலி என்ற ஒரு நகரத்தை கைப்பற்றி அதற்கு துவர்கா என்று அழைக்கப்பட்ட ஈராக்கிய புண்ணிய தலத்தின் பெயரை சூட்டினார். அத்துடன் கிருஷ்ணர் இந்தியாவில் பிறந்தார் என்ற குழந்தை பருவ கதைகள் அனைத்தும் காற்றோடு போகின்றன. இப்போ நம்ம கதைக்கு வருவோம். விசுவாமித்திரர் என்ற ஆப்பிரிக்கர் ஹரிச்சந்திரன் என்றும் அழைக்கப்பட்ட சேம் என்ற மன்னன் பரதனை தனது வஞ்சக வார்த்தைகளால் சுற்றி வளைத்து கொன்று போட்டார். இந்த கதையின் பாலிஷ் அடித்த பதிப்பு இல்லை, அது நம்ம ஒவ்வொரு இந்தியருக்கும் நல்லா தெரியும். இந்த சேம் தான் பரத மன்னன் ஆவார். பைபிள் வம்சாவளியில் ஆபிரகாமுடன் இவருக்கு நேரடி தொடர்பு உண்டு. அதுக்கு பிறகு என்ன நடந்தது அப்படிங்கிறத நாம் பைபிளில் பார்க்க முடியும். சரி, இப்படித்தான் நோவாவின் மகன் சேம் பண்டைய இந்தியாவின் முதல் மன்னனானார். நண்பர்களே, இப்போ இந்த வீடியோவை பார்த்ததற்கு மிக்க நன்றி. மீண்டும் உங்களை மற்றொரு வீடியோவில் சந்திப்பேன். அதுவரை நலமுடன் வாழுங்கள். வணக்கம்.